ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை, முயலாவிட்டால் உனக்கு என்ன விலை. கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது எம்ஏ எம்டெக்ல வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றிய கொஞ்சம் டெப்த் நாலேஜ் தான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த கோர்ஸ் படிக்கிறனால அட்வான்டேஜ் என்னது, எலிஜிபிள் வைஸாக என்ன எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க, சிலபஸ் வைஸாக என்னென்ன டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க, ஜாப் ஏரியா அப்படின்ற எந்த ஏரியாவில் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம், நம்ம இல்லை காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து கேட்பாங்களா அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் வந்து பார்த்தா இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் லெவல்ட்டான பிஜி கோர்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எம்இ எம்டெக்ல வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஜி படிக்கணும், முக்கியமாக எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் இதிலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது நான் எம்ஏ படிக்கலாமா எம்டெக் படிக்கலாமா, ஏன்னா ஒரு சில காலேஜில் எம்ஏ அப்படிங்கிறாங்க, ஒரு சில காலேஜில் எம்டெக் அப்படிங்கிறாங்க. எது பெஸ்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எம்டெக் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா எம்ஏ எம்டெக் அப்படிங்கிறது நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஓரளவு நார்மலான காலேஜில் எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் டாப் யூனிவர்ஸில் வந்து பார்த்தா எம்டெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துனா எம்ஏ எம்டெக்ல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் இருக்கட்டும், பிரைவேட் ஜாப் இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கில் ப்ளஸ் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது பேஸில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி எம்ஏ எடுத்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, எம்டெக் எடுத்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா எதுவுமே இல்லை. எம்ஏ எம்டெக் பொறுத்தவரையும் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தோம்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அது ரெலவெண்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து எம்ஏ எம்டெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. எம்ஏ பொறுத்தவரையும் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் நிறைய வரும், எம்டெக் பொறுத்தவரையும் கொஞ்சம் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் நிறைய வரும் உங்களுக்கு. எம்ஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டெக் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பிஏ படிச்சிருக்கேன், நான் எம்டெக் எடுக்கலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா நான் பிடெக் படிச்சிருக்கேன், என்னால் எம்ஏ படிக்க முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்குது. நீங்கள் பிஏ படிச்சிருந்தாலும் பிடெக் படிச்சிருந்தாலும் எம்ஏ எம்டெக் எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காலேஜுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த எம்ஏ எம்டெக்ல வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மட்டும் ஒரு பிஜி கோர்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. மொத்தம் ஒரு 4 செமஸ்டர் இருக்கும். எலக்டிவ் பேப்பர்ஸும் வரும், காமனான பேப்பர்ஸும் வரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான தியரி ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன எலிஜிபிள் வேணும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக் முடிச்சவங்க வந்து படிக்கலாம். பிஇ பிடெக் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மோஸ்ட்லி எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் நிறைய காலேஜில் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படின்னா பிஇ பிடெக் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் அக்ரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதுவே இன்னும் ஒரு சில கோர்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ஏ எம்டெக்ல அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக, ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஇ பிடெக் அது ரெலவெண்ட்டாக தான் படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் நிறைய காலேஜில் இருக்கா. பட் எம்ஏ எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் வந்து பார்த்தா பிஇ பிடெக் முடிச்சிருந்தா போதும், இந்த ஒரு ஸ்ட்ரீம் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா இல்லை, எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ பிஇ பிடெக்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி முடிச்சவங்க, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக முடிச்சவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எம்ஏ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. சப்போஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேக்ஸ் இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும், ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், ஹை சேலரி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்சி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிஇ பிடெக் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், எம்சிஏ முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிஎஸ்சியோ இல்லை பிசிஏவோ முடிச்சுட்டு டேரெக்டாக எம்ஏ எம்டெக் படிக்க முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து உங்களால் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு எம்எஸ்சியோ எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஏ எம்டெக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் டேரெக்டாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு. ஸோ எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துனா பிஇ பிடெக் முடிச்சவங்க, எம்எஸ்சி முடிச்சவங்க, எம்சிஏ முடிச்சவங்க இவங்களுக்கு எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இதுவும் காலேஜ் பொறுத்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் மெஜாரிட்டியாக எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு.
ஏன்னு பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் டெக்னாலஜி ஒரு நல்ல தொடர்ந்து ஒரு க்ரோத்தில் இருக்கால முக்கியமாக இந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஐஓடி இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே ஹை ஃபீல்டாக இருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஓரளவு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சவங்க எம்சிஏ முடிச்சவங்க இல்லை பிஇ பிடெக் முடிச்சவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு டாப் ஐஐடி என்ஐடி இல்லை டாப் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரினா காலேஜில் படிக்கிறதுக்கும் நார்மலாக ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதை விட முக்கியமாக வந்து பார்த்தா சூப்பராக பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட கேட் எக்ஸாம்லாம் எழுதி கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எம்எஸ்சி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், எம்சிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம்லாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நேஷனல் லெவல் காலேஜ் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுங்க. இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை நார்மலாக ஒரு காலேஜோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுங்க. டான்செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபீஸோட லெவல் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நேஷனல் லெவல் அப்படின்னா கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் போதும் அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிறது பிஜி கோர்ஸ்க்காக தமிழ்நாடு பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் கோர்ஸ்க்கு எம்பிஏ கோர்ஸ்க்கு எம்சிஏ கோர்ஸ்க்கு மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாஸ்டர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து யார் வந்து இந்த எம்ஏ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா பிஇ பிடெக்லேயே உங்களுக்கு வந்து நிறைய காலேஜில் கொஞ்சம் நல்ல காலேஜில் படிச்சிட்டிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு. சப்போஸ் சுமாரான காலேஜில் படிக்கிறீங்க கம்ப்யூட்டர் லெவன்ட்டு அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் நீங்கள் வெளியே போய் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய வந்து பார்த்தோம்னா ஆஃப் கேம்பஸ் நடக்குது உங்களுக்கு. ப்ளஸ் கம்பெனி பேஸில் கூட இன்டர்வியூ நடக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, டெக்னிக்கலாக கொஞ்சம் வந்து அப்டேட்டடாக இருக்கீங்க, ப்ரோக்ராமிங் பற்றி எவ்வளோ நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கே நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யார் இந்த எம்இ எம்டெக் அப்படிங்கிற ஆப்ஷன் போவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறவங்க. ஏன்னா பிஇ பிடெக் முடிச்சோடனே காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் ஆக முடியாது. சப்போஸ் பாலிடெக்னிக் காலேஜ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எம்இ எம்டெக் கம்பல்சரியாக கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா பிஹெச்டி வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், எனக்கு டீச்சிங்கில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எம்இ எம்டெக் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் படிச்சே ஆகணும். ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எம்ஏ எம்டெக்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஜியில் வந்து பார்த்தா பிஏ பிடெக்ல நான் வேற ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்திருக்கேன். எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா ஒரு ட்ரிபிளியோ ஒரு மெக்கானிக்கலோ இல்லை வேற ஏதாவது கம்ப்யூட்டருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்ட்ரீம் நான் எடுத்துட்டேன். பட் எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் அங்கே ஜாபுக்கு போகணும், அந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம். அப்படி இல்லை இந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் இங்கெல்லாம் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்ஏ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலாக போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ஃபீல்டில் பிஹெச்டி பண்ணணும், ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரியான ஆசை இருக்குது, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய பெரிய கம்பெனி பிஎஸ்யூ கம்பெனி அப்படிவாங்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அந்த மாதிரியான கம்பெனிலாம் இதெல்லாம் செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு. ஸோ அங்கேயெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நிறைய இடத்துல பிஇ பிடெக்ல முடிச்சுட்டு ஓரளவு கேட் மார்க் நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னாவே ஜாபுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் எம்ஏ எம்டெக் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதி அந்த மாதிரியான பிஎஸ்சி கம்பெனிலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் பிஇ பிடெக்லேயே சிஎஸ்சி எடுத்திருக்கேன், ஐடி எடுத்திருக்கேன், நான் வந்து எம்ஏ எம்டெக் பண்ணாதான் எனக்கு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எந்த ஒரு கம்பெனியுமே அப்படிலாம் சொல்றதில்ல. பிஇ பிடெக்லேயே நீங்கள் ஸ்கில் நல்லா இருந்து முக்கியமாக காலேஜோட பெர்சன்டேஜை விட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருந்து கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருந்து அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எம்ஏ எம்டெக் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் பிஇ பிடெக் வந்து ஒரு சுமாரான காலேஜில் தான் படிச்சிருக்கேன், பட் எம்ஏ எனக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாமோ டான்செட் எக்ஸாமோ எழுதி அதில் நல்ல மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் எம்ஏ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபைனல் படிக்கும்போதே நல்ல நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தோம்னா இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ், இந்த கோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கவங்களாம் படித்தா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து
வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்ன மாதிரி டாபிக்லாம் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் காமனான பேப்பர் தான் வரும் உங்களுக்கு. செகண்ட் இயரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலெக்டிவ் பேப்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எலெக்டிவ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது குரூப் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் காலேஜ் பேஸ்டோ இல்லை உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் எலெக்டிவ் பேப்பரில் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பேப்பர்ஸ் தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேப்பர் தான் வரும் உங்களுக்கு. ஒரு ஆவரேஜாக உங்கள் சிலபஸில் என்னென்ன பேப்பர் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. டிஸ்கிரிட் மேக்ஸ் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் பற்றி, கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி, அட்வான்ஸ்டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, சிமுலேஷன் அண்ட் மாடலிங் ரெலவெண்ட்டாக, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி, அட்வான்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பேட்டர்ன் ரெகுலேஷன் ரெலவெண்ட்டாக, அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்நெட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரெலவெண்ட்டாக. அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் இப்போ நல்லா ஒரு ட்ரெண்டில் இருக்க கோர்ஸ் உங்களுக்கு. பிஎஸ்சியில் பிஇ பிடெக்ல இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான பேப்பர்லாம் ஒரு ஆவரேஜாக உங்கள் சிலபஸில் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எல்லாமே கொஞ்சம் டெப்த் நாலேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு. பிஇ பிடெக்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் படிப்பீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரியான பேப்பர்லாம் படிப்பீங்க. பட் எம்ஏ எம்டெக் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்லை தியரியிலே கொஞ்சம் டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயில் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துறோம். காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா எம்ஏ எம்டெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சோடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்எஸ்சி முடிச்சோடனே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யூஜிசி நெட் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் முடிச்சவங்க ட்ரை பண்ண முடியாது. எம்ஏ எம்டெக் முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ யூஜிசி நெட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் கூட உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நிறைய டாப் லெவல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இல்லை நிறைய பிஎஸ்யூ கம்பெனி ஏற்கனவே பார்த்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் இருக்கு உங்களுக்கு. ஸோ அங்கேலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட்லேயே லெவல் பேஸில் வந்து சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி தான் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரியான எம்ஏ எம்டெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் எம்ஏ எம்டெக் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு டேரெக்டாக ஜாப் தந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்பயும் உங்கள் ஸ்கில் தான் வந்து பார்ப்பாங்க. இன்டர்வியூ பேஸில் கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, டெக்னிக்கலாக எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்க, முக்கியமாக ப்ரோக்ராமிங் பற்றி எவ்வளோ நாலேஜ் இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க, இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனியை விட காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிஎஸ்சி கம்பெனியில் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்ஸில் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு. பட் எம்ஏ எம்டெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெட் செட் எக்ஸாம்க்குலாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. அந்த எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா எம்ஏ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்.